கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. 2026 வருஷத்தின் VBS நம்முடைய அட்வென்ட் கிறிஸ்துவ மகா சபையின் மூலமாய் சமய கல்வித்துறையின் சார்பாக நடத்த போகிற இந்த VBS விடுமுறை வேதாகம பள்ளியை இந்த பயிற்சி வகுப்புல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பிரைமரி புத்தகத்தை அடியன் டீமுடைய இணைந்து இதை உருவாக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கூட இந்த 2ஆம் வகுப்பினுடைய தலைப்பு மற்றும் வசனங்கள் மற்றும் கதை சுருக்கங்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த விடுமுறை வேதாகம பள்ளியை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த பயிற்சி வகுப்பில ஆண்டவரே எங்களை ஒன்று சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது கரம் இருந்து ஆண்டவரே கற்றுக்கொள்ள போகிற ஒவ்வொரு ஆசிரியர்களே கர்த்தர் நீங்க பலப்படுத்துவீராக. தொடர்ந்து நடக்க போகிற ஒவ்வொரு நிகழ்வு கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனவே தொடர்ந்து நம்முடைய நெமிலிச்சேர் திருச்சபையின் வேதாகம சகோதரி அவர்கள் நிகழ்வுகளை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. இந்த 2026 வருடம் VBS பயிற்சி வகுப்புல உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில கூட இந்த 2026 VBS உடைய கரும்பொருள் என்னன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற வசனத்திலிருந்து தான் நம்மளுடைய கரும்பொருள் வாழ்வு தரும் இயேசு என்கிற தலைப்புல இந்த வருடத்துக்கான VBS, அதிலும் குறிப்பாக 2ஆம் நாளுக்கான VBS தலைப்பு என்னன்னா சுகம் தரும் இயேசு. இந்த சுகம் தரும் இயேசு என்ற தலைப்புல தான் நாம இந்த நாளுக்குரிய ஆக்டிவிட்டிஸ், அது மட்டும் இல்லாம வேதாகமத்திலிருந்து கதைகள், சத்தியங்கள், வசனங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வேதாகமத்திலிருந்து கதையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம கதைக்கு அடிப்படையா இருக்கிறதான மனப்பாட வசனத்தை நம்ம முதலாவது கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த மனப்பாட வசனம் கற்றுக்கொள்ளுகிற முறை பல முறைகள் இருந்தாலும் இந்த நாளுக்குரிய அந்த வேத பகுதிக்கு எது ரொம்ப ஆப்டா இருக்குமோ அந்த ஒரு ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ண போறோம். என்கிட்ட ஒரு அழகான வீடு மாதிரி செய்யப்பட்ட ஒரு அழகான சார்ட் இருக்கு இல்லையா? நம்ம பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு வீடு. ஏன் இந்த வீடு செஞ்சோம் அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஏன் இந்த வீடு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை யாரை பத்தினா திமிர்வாதக்காரன். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், திமிர்வாதக்காரன் அப்படின்னாலே நமக்கு முதலாவது ஞாபகம் வர வேண்டியது அந்த திமிர்வாதக்காரனை அந்த வீட்டினோட ஓட்டை பிரித்து தான் அதற்குள்ளாக நண்பர்கள் அனுப்புவாங்க இல்லையா? அதனாலதான் நான் இந்த வீடு என்கிற இந்த கான்செப்டை உங்க முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் உங்களால முடிந்த இப்படிப்பட்ட ஒரு சார்ட் ஒர்க்க உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக செய்து இதுல இருக்கிற வேத வசனங்களை பிள்ளைகளுக்கு திறந்து காண்பிக்கும் போது பிள்ளைகளுக்கு மிகவும் அது எளிதாகவும் பிள்ளைகளுக்கு மிகவும் விருப்பப்படுகிற ஒரு முறையாகவும் இது காணப்படுகிறது. இப்ப கூட உங்களை யாராவது ஒருத்தரை நான் கூப்பிட போறேன், அவங்க இதை திறந்து பார்த்து இதுல இருக்கிற வேத வசனத்தை உங்க முன்பதாக வாசித்து காட்ட போகிறார்கள். இப்ப கூட நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான ஆக்னஸ் அக்கா முன்பதாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அக்கா பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு ஓடையும் நீங்க எடுக்கும் பொழுது இதுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய வசனத்தை நம்ம அழகா பார்க்க போறோம். அக்கா எடுங்க. இதுல என்ன இருக்கு? நான் உனக்கு, அடுத்தது எடுங்க அக்கா, ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்கிற வசனத்தை மிகவும் எளிதா அருமையா பிள்ளைகளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற ஒரு முறையில நம்ம கற்றுக் கொடுக்கலாம். இந்த வசனம் எங்க இருக்கு வேதத்துல பாருங்க. இப்போ நம்மளுடைய அந்த ஜன்னலை திறந்து பார்க்கும்போது எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இந்த வசனம் இருக்கிறது என்பதை நம்ம அழகா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். சரிங்களா? இது மாத்திரம் இல்ல, இது மாதிரி அநேக காரியங்கள் உண்டு. பிள்ளைகளுக்கு நீங்களும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்களை பிள்ளைகளுக்கு இன்னோவேட்டிவா சொல்லிக் கொடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே, அருமையான தம்பி தங்கச்சிங்களை பார்க்கறதுல அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பொழுது கூட 2ஆம் நாள் VBSக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு தலைப்பு என்ன? சுகம் தரும் இயேசு. வெரி குட். இந்த சுகம் தரும் இயேசு என்கிற தலைப்புல தான் இன்னைக்கு கூட வேதத்துல இருந்து ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை, கதையை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு திமிர்வாதக்காரன் சொல்லி ஒருத்தர் இருந்தாரு. திமிர்வாதக்காரனா? திமிர்வாதக்காரனா என்ன? ரொம்ப திமிரா இருக்கிறவங்களா? இல்ல தம்பி தங்கச்சி, திமிர்வாதம் அப்படி என்பது ஒரு விதமான ஒரு நோய், வியாதி.
பாருங்க, நம்ம வீட்டுல கூட நிறைய பேர் வியாதி உற்றிருக்கலாம், அநேகருக்கு சுகம் இல்லாம இருக்கலாம் இல்லையா? உங்களை கேட்டா சொல்லுவீங்க, நீங்க பாட்டிக்கு சுகம் இல்ல, என்னோட தாத்தாக்கு சுகம் இல்ல, என் மாமாவுக்கு சுகம் இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல. ஆமா, இப்படி அவங்க எல்லாம் சுகம் இல்லாம இருக்கும்போது, அவங்களுக்கு வியாதியா இருக்கும்போது எப்படி உதவி செய்வோம்? நம்ம தான் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் உதவியா இருப்போம்ல. அதே போலதான் திமிர்வாதக்காரன் என்கிற ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த நாட்களில் இயேசு சுவாமி பூமியில அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வருகிறார் என்கிற காரியங்கள் கேட்டு அநேக ஜனங்கள் இயேசுவை பின்னாடி போய்கிட்டே இருந்தாங்களா. அப்பொழுது கூட இந்த திமிர்வாதக்காரன் என்கிற அண்ணா வியாதியில படுத்த படுக்கையில இருந்தாங்க. திமிர்வாதக்காரன் எப்படி தம்மா இருக்கும்? அவங்க சரீரத்துல கை கால் எதுவும் செயல்படாது, எல்லாமே கோணல் மாணலுமா இருக்கும். அவங்களால எந்த ஒரு காரியத்தையுமே தானாக செய்ய முடியாது. அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சே ஆகணும். இப்படி இருக்கிற சமையல தான் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அந்த அண்ணனுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க பிள்ளைங்களா, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ரொம்ப 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 வெரி குட் ஃப்ரெண்ட். எப்படி சொல்றேன் தெரியுமா? இந்த அண்ணா வியாதியில இருக்கும்போது, அவருக்கு சுகம் வேணும்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கும்போது, இயேசு சுவாமி அந்த ஊருக்கு வருவதை இந்த அண்ணா கேள்விப்பட்டு ஓடி போய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஏய் ஃப்ரெண்ட், உனக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்ல போறேன். இங்க பாரு, ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு கூட இயேசு சுவாமி வந்திருக்கிறார். அவர்கிட்ட போனா நமக்கு எல்லா சுகமும் கிடைக்கும், எல்லா அற்புதமும் கிடைக்கும். அவர்கிட்ட எல்லாருக்கும் ஒரு அற்புதம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவரை தேடி அநேகர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவர் கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை கொடுக்கிறாரு, காது கேட்காதவங்கள காது கேட்க வைக்கிறாரு, நடக்க முடியாதவங்க நடக்க வைக்கிறாரு, மரித்து போனவர்கள் கூட உயிரோடு எழுப்புறாருடா. அப்பேற்பட்ட அதிசயம் செய்கிறவர் தான் அந்த இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறாரு, வா எப்படியாவது அவரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது, அந்த ஃப்ரெண்ட் யோசிச்சிருப்பார்ல, டேய் நான் தான் வியாதியா திமிர்வாதத்துல இருக்கிறேனே, நான் எப்படி வர முடியும்? ஆமா பிள்ளைங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, டேய் யூ டோன்ட் வரி, we will take care of you. நாங்க உன்னை பாத்துக்கிறோம், நாங்க எதுக்கு இருக்கிறோம், உன்னை நாங்க இயேசுவிடத்துல தூக்கிட்டு போறோம்னு சொல்லிட்டு அழகா அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமா? நல்ல ஒரு போர்வையை எடுத்து அந்த போர்வையில அந்த அண்ணனை போட்டு அழகா அப்படியே டக் 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 டக்குன்னு தூக்கிக்கிட்டு ஏசப்பா இருக்கிற அந்த வீட்டுக்கு போனாங்க. அருமையான குட்டி தம்பி தங்கச்சி பாத்தியா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கல்ல. தன்னுடைய ஃப்ரெண்டு உடம்பு முடியாம இருக்கிறான், அவனால் நடக்க முடியலதான், ஆனாலும் அவனை நாங்க விட மாட்டோம், எப்படியாவது நாங்க அவனை முயற்சி செய்து அவனை இயேசுவிடத்துல கொண்டு போய் அவனுக்கு சுகத்தை கண்டிப்பா வாங்கி தருவோம் என்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாங்கல்ல. இதை கேட்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீ கூட உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியல, யாராவது உதவிக்காக இருக்கிறாங்களா, நீ நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி உதவி செய்யும் போது ஏசப்பா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். தம்பி தங்கச்சி பாரு, நடந்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த 4 பேரும் அந்த அண்ணனை தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஏசப்பா பார்க்க வந்த அந்த வீடு எட்டி பாக்குறாங்க, ஒரே ஃபுல்லா இருக்கு, ரஷ்ஷா இருக்கு. என்னடா இது, நிக்க கூட இடம் இல்லாம இருக்கிறதே, இப்படி நம்ம எப்படி போறது என்று சொல்லி கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். டே ஃப்ரெண்ட், நாங்க தெரியாம உன்னை கூட்டிட்டு வந்துட்டோம், இப்ப வீடு ஃபுல்லா இருக்கு, நம்மளால போக முடியாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லப்பா. என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏய் நம்ம ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துட்டோம், ரஷ்ஷா தான் இருக்கு, நம்ம திருப்பி போகவே கூடாது, எப்படியாவது நம்ம ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் அந்த இயேசு சுவாமியோட பார்வை படும்படி கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு நல்ல ஐடியா பண்ணி அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்ல ஏறினாங்க. அப்படியே ஸ்டெப்ஸ்ல 1 by 1 டக் 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 டக்னு ஸ்டெப்ஸ்ல ஏறி என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வீட்டோடைய ஓட்டுக்கு மேல நின்னாங்க. அந்த வீட்டினுடைய ஓட்டெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒன்னு ஒன்னா கழட்டி 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 எடுத்து அந்த இடத்துல ஒரு பெரிய கேப்ப உண்டு பண்ணாங்க. பாரு, எட்டி பார்த்தா இயேசு சுவாமி நடுவுல நிக்கிறது நல்லா தெரியுது. டேய் இயேசு சுவாமி இங்க தாண்டா இருக்கிறாரு, இங்க தாண்டா நம்ம நண்பனை இறக்கணும்னு சொல்லிட்டு 4 ஃப்ரெண்ட்ஸ் கயிறு கட்டி அந்த கேப்ல அப்படியே இயேசு சுவாமிய இறக்கி ஃப்ரெண்ட்ஸை இறக்கி இயேசு சுவாமி கிட்ட விட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? ஏசப்பா பார்த்தாரு, டேய் யாருடா இவங்க என்று சொல்லி அந்த 4 நண்பர்களுடைய 4 ஃப்ரெண்ட்ஸோட விசுவாசத்தை பார்த்து இயேசு சுவாமி ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தம்பி தங்கச்சி பாத்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு விடாமுயற்சி இல்ல பாரு. அதை பார்த்ததும் அங்க இயேசு சுவாமி அந்த அண்ணனை பார்த்து சொன்னாரு, ஏம்பா உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்ன நடந்து தெரியுமா? அந்த அண்ணன் எழுந்து நின்னா.
உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னதும் அவர் அழகா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனார். துள்ளி குதிச்சாரு. ஒரே சந்தோஷமாச்சு. திமிர்வாதத்துல இருந்த அண்ணன் இப்ப எப்படி ஆயிட்டான் தெரியுமா? நல்லா ஸ்ட்ரெயிட்டா நிமிர்ந்து நிக்க ஆரம்பிச்சுட்டான். அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். பாருங்க எவ்வளவு பெரிய அற்புதம் இல்ல ஏசப்பா செஞ்சாங்க. அருமையான குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்களும் ஏசப்பாவை நம்பி ஏசப்பா கிட்ட வரும்பொழுது நிச்சயம் உனக்கு சுகம் கிடைக்கும் என்கிற அந்த நிச்சயத்தை நீ தெரிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க அதுக்கு காரணம் யாரு? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லையா? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்ததுனாலதான், விடாமுயற்சியோட இருந்ததுனாலதான் ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு, நண்பனுக்கு ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு உதவியை செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். நீங்களும் மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். அப்பொழுதுதான் ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இது வரைக்கும் பிரைமரி அப்புறம் பிகினருக்கு நீங்க சொல்லி கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இருக்கிற காரியங்கள் என்னன்னா ஜூனியர் மற்றும் சீனியருக்கு. இதுக்கப்புறம் வருகிற வேத வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இதை பார்த்த வேதபாரர்களும் பரிசேயர்களும் என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டு அவங்க மனசுல யோசிச்ச காரியம் என்ன தெரியுமா? யார் இவரு? மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி யோசிக்கிறத இயேசு சுவாமி அறிந்து சொன்னாரு. ஏன்பா நீ எழுந்து நட என்று சொல்வது அரியுதா, இல்ல உன் பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்ல அரியுதா என்று சொல்லிட்டு சொன்னாங்க. மனுஷகுமாரனுக்கு மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்று சொல்லி அவரை சொல்லிட்டு அந்த அண்ணனை பார்த்து நீ எழுந்து நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னதும் அவர் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு சந்தோஷமா போனாங்க என்று சொல்லி பெரிய பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இதன் மூலமா நம்முடைய சீனியர் ஜூனியர் பிள்ளைங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உடல் சுகம் மாத்திரமல்ல, நம்ம ஆத்மீகத்திலும் சுகம் பெற வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம். அதற்கு ஒரே வழி, அதுக்கு ஒரே காரணம் இயேசு சுவாமி. அவர்கிட்ட வந்தா மாத்திரமே, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தா மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார் என்பதை பெரிய பிள்ளைங்களுக்கு ஆசிரியர்களாக நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. God bless you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்க போறோம். இதுக்கு ஏ டீம் பி டீம்னு 2 டீம் வர போறாங்க. அதுல முதல்ல கூப்பிட்டுலாமா? ஏ டீம் வாங்க. ஓகே, பி டீம் வாங்க. 2 பேருக்கும் ஒவ்வொரு சார்ட் கொடுக்க போறோம். இந்த A4 ஷீட் கொடுக்க போறோம். இதுல 20 செகண்ட்ல உங்களால எவ்வளோ போட் செய்ய முடியுமோ அவ்வளோ வேகமா ஃபாஸ்டா செஞ்சிடணும். இந்த 2 டீம்ல யார் வேகமா ஃபாஸ்டா போட் அதிகமா செய்றீங்கன்னு பார்க்கலாமா? இதுதான் உங்களுக்குள்ள இருக்கு இப்போ கேம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க டைம் ஸ்டார்ட். சீக்கிரம் சீக்கிரம் வேகமா செய்யுங்க. ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் போறாங்க. 2 பேரும் ஈக்குவலா தான். பரவாயில்ல, பி டீம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். டைம் முடிய போகுது. சீக்கிரம். டைம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், க்ளோஸ். ஸ்டாப் பண்ணுங்க. எத்தனை செஞ்சீங்க? இது என்ன இது? ஓகே, இங்கே பாருங்க, இவர் பி டீம் பாதி வந்துட்டாரு, அப்படியே முடிச்சிட்டாரு. இவரும் பாதி வந்துட்டார். அதாவது முழுசாக முடிக்க முடியல. இப்போ பார்த்தீங்களா, இந்த 2 டீமாலையும் முடிக்க முடியல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஏ டீமுக்கும் பி டீமுக்கும் இன்னும் கொஞ்சம் சில பேரை நம்ம கூப்பிட போறோம். அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, ஏ டீம் சைடில் வாங்க. ஒரு 2 பேர் வாங்க. ஜாக்கின் சிஸ்டர், ரோஷன் பிரதர் வாங்க. ஓகே, சூப்பர். இப்போ அந்த ஷீட் எடுங்க. ஒயிட் ஷீட் எடுங்க. அதே மாதிரி 2 ஒயிட் ஷீட் இருக்கு. இந்த 2 டீமுக்கும் ஒன்று கொடுத்துட போறோம். இப்போ அதே 20 செகண்ட்ல இவங்க யார் வேகமா செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, டைம் ஸ்டார்ட் நவ். ஸ்டார்ட் பண்ணுங்க. வேகமா செய்யுங்க. செய்யலாம், அதுலயும் செய்யலாம். செய்யுங்க. ஃபாஸ்ட். ஏ டீம் வேகமா போறாங்க.
பி டீம் இப்பதான் கிழிச்சிட்டு இருக்காங்க பேப்பரா. ஓகே, சூப்பர் சூப்பர், வைங்க. 1 2. ஏ டீம் 2 போட் செஞ்சுட்டாங்கப்பா. அதை கட் பண்ணி விடு. சூப்பர் சூப்பர் சூப்பர், ஃபாஸ்டா 3 போட்ஸ், 4 செஞ்சுட்டாங்க ஏ டீம். என்ன 4 செஞ்சீங்க, 1 தான் செஞ்சிருக்கீங்க. ரைட்டு, ஓகே. டைம் முடிஞ்சதுப்பா, டைம் முடிஞ்சது. ஓகே, உங்க 2 பேருக்குமே 20 செகண்ட் கொடுத்தோம்ல. இதுல பாருங்க, ஏ டீம் வந்து எத்தனை போட் செஞ்சிருக்காங்க? 4 போட் செஞ்சிருக்காங்க. பி டீம் 2 போட் செஞ்சிருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டோம், செய்ய முடியல. எந்த போட்டுமே செய்ய முடியல, ஒரு போட் கூட செய்ய முடியல. இப்போ இந்த டீம் 4 பேரா சேரும்போது என்ன இருக்காங்கன்னா 4 போட் செஞ்சிருக்காங்க. இந்த டீம் 4 பேரா சேரும்போது 2 போட் செஞ்சிருக்காங்க, அழகா செஞ்சிருக்காங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, ஏசாமி கிட்ட இந்த ஒரு வியாதிஸ்தலனை கொண்டு வரும்போது 4 பேர் அவர்களை சுமந்து வந்தாங்க. ஒருவேளை ஒருத்தராவோ 2 பேராவோ அவரை தூக்கிட்டு வந்தா முடிஞ்சிருக்காது, ஏசாமி கிட்ட கொடுத்துருக்க முடியாது. அவங்க 4 பேரா டீமா அவங்க வேலை செஞ்சதுனால, டீமா இருந்ததுனால ஏசாமி இடத்துல அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில கூட அந்த வியாதிஸ்தலனை கொண்டு வந்து அவருடைய பாதத்துல வைத்தாங்க. ஏசாமி என்ன செய்தாங்கன்னா, சுகம் கொடுத்து, ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்னன்னா, நாம இணைந்து டீமா இருந்தோம்னா நம்மால வெற்றி பெற முடியும். ஆண்டவரிடத்துல ஜெபித்து டீமா ஜெபிக்கும் போது, டீமா ஆண்டவரை ஆராதிக்கும் போது, குழுவாய் நாம் இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது எந்த ஒரு காரியத்தையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதை இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதை நீங்களும் செய்து பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அப்பா, ஐயையோ, அம்மம்மா, என்னை பெத்த ஆத்தா, என்னை வளர்த்த தாத்தா, இப்படியா எனக்கு ஒரு நிலைமை? பாவம் செய்யும் போது ஒன்னும் தெரியல, இப்ப என்னடானா குனிஞ்சா நிமிர முடியல, நிமிர்ந்தா உட்கார முடியல, ஒரே முதுகு வலியா இருக்குது, ஒரே மூட்டை வேற வெயிட்டா இருக்குது. இதுல இருந்து நம்மள காப்பாத்த யாருமே இல்லையா? யாரா வந்து நம்மள இதுல இருந்து காப்பாத்த போறாங்க? யாராவது நம்மளுக்கு வந்து உதவ மாட்டாங்களா? யாரோ ஒருத்தர் வராரு. என்னம்மா அண்ணே பைலோன்னே, நீங்களா வாங்கண்ணே வாங்கண்ணே. என்னம்மா ரொம்ப சைஸா குனிஞ்சிட்டு இருக்கு, என்ன அது புதுக்கு பின்னாடி? இவெல்லாம் பேசுற அளவுக்கு நிலமாயிடுச்சு பத்தியா? அண்ணே ரொம்ப இந்த பாவம் செஞ்சு முதுகுல ஒரு மூட்டை ஏறிக்குச்சுன்னு. இதெல்லாம் ஒரு மூட்டையாமா? எடுக்க முடியல, நீ வலிக்குது. இது என்னம்மா? நீங்க பெரிய பைல்வானாச்சு, இதை கொஞ்சம் எடுத்து விடுங்களேன். இதெல்லாம் நான் என் சுண்டு விரல நான் எடுத்து போட்டுருவேன். சுண்டு விரலோ குண்டு விரலோ எடுத்து. அம்மா ஆமா, என்ன சைடு வாங்குது? 2 கையில பிடிச்சிருப்போம். இவன் முதுக உடைச்சிருவான் போலயே. எடுக்க முடியலையே, முதுக உடைச்சிருவான் போலயே. நம்ம என்னாச்சு பண்ணி தப்பிக்கணுமே. சரி, என்ன சாப்பிட? அது ஒண்ணும் இல்லம்மா, காலையில பாத்தீங்கன்னா நான் ஒரு 50 முட்டை சாப்பிட வேண்டியது, சாப்பிடல. ஒரு 5 கோழி சாப்பிடுவேன், அதுவும் சாப்பிடல. அதனால வந்துட்டனால ஒரு 10 புஷ்அப்ஸ் போடுவேன். அந்த 10 புஷ்அப்ஸ் போடனால உடம்புல சத்து இல்ல. நான் போயிட்டு ஆடி போயிட்டு வந்துடுறேம்மா. ஓகே, பயிலுவானு இவரால ஒன்னும் முடியல. ஐயோ, இவனும் கை விட்டுட்டான். இப்ப யாருதான் வந்து நம்மள காப்பாத்த போறான்னு தெரியலையே. யாராவது வாங்களே, ஐயோ இடுப்பு வலிக்குதே, யாராவது வந்து என்ன காப்பாத்தி விடுங்களே. Where is my patient? Where is my patient? யாரோ ஒரு டாக்டர் வராங்க. Where is my patient? அக்கா டாக்டர். எனக்கு முதுகுல ஒரே பிரச்சனை. உக்காந்தா என்னால எழுந்துக்க முடியல, அப்படியே குனிஞ்ச மாதிரியே இருக்கு. இடுப்பு வலி பயங்கரமா இருக்கு, முட்டி வலி அதுக்கு மேல இருக்கு. நிறைய பேர் அது செய்யாது இது செய்யாதுன்னாங்க, ஆனா எல்லாம் செஞ்சும் போது தெரியல. இப்ப ரொம்ப வலிக்குதுக்கா, கொஞ்சம் காப்பாத்தி விடுங்கக்கா, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கக்கா. இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் வேணாம். இதுக்கெல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் வேணாம். மாத்திரை மருந்து என்னடா நம்மளே சுத்தி வருது. நான் சொல்றது சரியா? செய்யறத சொல்றியா? சொல்றது சரியா? சொல்றது சரியா? சொல்றது சரியா? சரி, நான் சொல்றியா? சொல்லுங்க. அண்டங்காக்காசும் அபுக்காக்காசும் இந்த மூட்டையை இறக்கிடும். இந்த மூட்டையை இறக்கிடும். இப்படியே சொல்லு. அண்டங்காக்காசும் அபுக்காக்காசும் அபுக்காக்காசும் இந்த மூட்டையை இறக்கிடும். இந்த மூட்டையை இறக்கிடும். அப்படியே சொல்லு.
அந்த கக்கசும் அபக்கசும் மூட்டையா இருக்கணும். அந்த கக்கசும் அபக்கசும் மூட்டையா இருக்கணும். இது பைத்தியம் போலயே. இது வைத்தியம் பாக்குற டாக்டர்னு பார்த்தா இது பைத்தியக்கார டாக்டர் போலயா? வழியில வைத்தியத்துக்கும் பைத்தியத்துக்கும் வித்தியாசமே தெரியாம போச்சு. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. எவ்வளவு நேரம் தான் நானு இந்த பாவ மூட்டையை சுமந்துகிட்டே இருக்கிறது? யாராவது வந்து காப்பாத்துங்களே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ ஐயோ, இந்த அக்கா வேற வராங்களே. ரொம்ப நாள் ஆச்சு. அக்கா வாங்கக்கா. யாரு இது? ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன். நீ அது நான் தான் அக்கா. எனக்கு வந்த நிலைமைய பாருங்கக்கா. ஐயோ, என்னமா இது? இவ்ளோ பெரிய முட்டை என்னமா இது? அக்கா நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா. நீ பாவம் பண்ணாத, நீ வந்து எக்ஸாம்ல காப்பி அடிக்காத, நீ வந்து அம்மா அப்பாக்கு தெரியாம சாக்லேட் சாப்பிடாத எல்லாம் சொன்னீங்களா? அப்போ நான் வந்து உங்க பேச்ச கேட்கலக்கா. இப்ப பாருங்க பாவ முட்டையா இது வலிக்குதுக்கா எனக்கு. நல்லா இருந்தீங்க. சரி சரி, ஓகே, கவலைப்படாத. சரி வா, உன்னை நான் வந்து உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். சரியா? அங்கேயாவது சுகப்படுத்துவாங்களா? கண்டிப்பா உனக்கு சுகமாயிடும். சரியா? என் கூட வாமா, பாத்து வாமா, என் கூட வாமா, வாமா வாமா, பாத்து வாமா. ஐயோ கடவுளே, வாமா 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 வாமா, பாத்து வாமா, பாத்து வாமா. அக்கா அக்கா கை தாங்கல தூக்கிட்டு போ. வாங்க வாமா வாமா வாமா, பாத்து வாமா. வாங்க அக்கா. அக்கா வாங்கம்மா வாமா வாமா, வாங்கம்மா, பாத்து வாங்க. வாங்க 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 வாங்க. என்னக்கா என்ன இடத்துக்குக்கா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த இடம் மாதிரி இருக்கு. பாருமா, வருமா. இந்த அக்கா கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த இடம் வேற ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா. அந்த வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர்மா. ஸ்தோத்திரமா. இவ என்னோட ஃப்ரெண்டு, என் தங்கச்சி. ரொம்ப நாள் நல்லா இருந்தா, திடீர்னு பார்த்தா இவ்வளவு ஒரு பாவ சுமையை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க பாஸ்டர்மா. கொஞ்சம் இவளுக்கு உதவி பண்றீங்களா? கண்டிப்பா இவளுக்கு உங்ககிட்ட வந்தா சுகம் கிடைக்கும் நாங்க நம்பி கூட்டு வந்திருக்கேன் பாஸ்டர்மா. அவளுக்கு வந்து என்ன வியாதின்னு பார்த்து சுகப்படுத்துங்க பாஸ்டர்மா. கண்டிப்பா வாங்க, நம்ம சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஜெபிக்கலாம். ஒரு நிமிஷம். அப்பப்பா, ஐயோ வலிக்குதே. தங்கச்சி கவலைப்படாத. நீ வந்திருக்கிறது எங்க தெரியுமா? இயேசு சுவாமி கிட்ட. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைபாறுதல் தருவேன் சொல்லி இயேசு சுவாமி சொல்லிக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர் வாழ்வு தருகிறவர் மாத்திரமல்லாமல் சுகம் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய பாவங்களை நீ உணர்றியா? உணர்றேங்கக்கா. தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு அதை நீ ஒரு விசியா யோசிச்சு ஏசப்பா கிட்ட சொல்லி அதை அறிக்கையிடு. ஏசு சுவாமி உன் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரம் இல்லாம உன் வியாதியில இருந்து உனக்கு சுகம் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? சரிங்கக்கா, எப்படியாவது இறக்கி விட்டுருங்கக்கா. கண்டிப்பா ஜெபிக்கலாம். நேசிக்கிறான் பரலோக பிதாவே, இதோ இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். அருமையான தங்கச்சி அப்பா தன்னுடைய பாவங்களை உடைய சமூகத்துல அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நீர் மன்னிப்பேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தையின்படியே மகளுக்கு இறங்கி பாவங்களை மன்னித்து அப்பா ஆண்டவரை உடல் சுகத்தையும் ஆத்மீக சுகத்தையும் கர்த்தர் வேலையில் நீர் தரப்பு இருக்கிறவைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசு என்கிற உடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்போதே மகளுக்கு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் நிமிர்ந்து பாருமா, எப்படி இருக்கு பாரு. மெதுவா மெதுவா மெதுவா. என்னமோ என்னை விட்டு போற மாதிரியே இருக்குக்கா. அப்படிங்களா? அப்பா பாத்தீங்களா? என்னக்கா பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு தெய்வீக சுகத்தை நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி பாஸ்டர். கண்டிப்பாமா. இங்க பாருடா, நீ பைல்வான் கிட்ட போன, அவங்களால உன்னுடைய பாவ மூட்டை இறக்கி வைக்கவே முடியல. அப்புறம் டாக்டர்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியம் தெரியாத ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டீங்க இல்லையா? அதை எல்லார காட்டிலும் இயேசு சுவாமி பரம வைத்தியரா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. அவர்கிட்ட வரும்போது அவர் யாரையும் புறமே தள்ளுவதில்லை. எல்லாருக்கும் என்ன வேணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறபடினால அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு எல்லா சுகத்தையும் எல்லா பலனையும் வாழ்வையும் நமக்கு கொடுக்க அவரு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் இனிமே நான் பாவம் செய்ய மாட்டேன்க்கா. ஓகேமா, வெரி குட். அருமையான தம்பி தங்கச்சி, இந்த ஸ்கிட் மூலியமா நம்ம இன்னைக்கு கத்துக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு சுவாமி ஒருவரே நமக்கு வாழ்வு தருகிறவர். அது மாத்திரமல்லாமல் இயேசு சுவாமி கிட்ட வரும்போது நமக்கு வேண்டிய சுகத்தையும் அவர் கொடுக்கிறது மாத்திரமல்லாமல் நம்ம ஆத்மீக சுகத்தையும் அவர் தருவார். அது மட்டும் இல்லாம நமக்கு எது வேணும்னாலும் இயேசு சுவாமி கிட்ட கேட்கும்போது நிச்சயம் அது கிடைக்கும். இந்த உலக மனுஷர்களை நம்பினா கிடைக்காது. ஆனா இயேசு சுவாமி கிட்ட போகிறதுக்கு அருமையான அக்காவுக்கு ஜாக்லின் அக்கா போல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல, அதே போல இன்னைக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல கர்த்தருக்கு பிரியமான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தரிடத்துல நம்ம கொண்டு போக அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள அது ஏதுவா இருக்கும். நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல உதவி செய்யுங்க. God bless you.